பார்த்துட்டு அதனால ஞானத்தை அடைந்தவராக நான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த குரு கிட்ட சொல்லி அந்த குருவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவர் திருப்பி திருப்பி அவரை நமஸ்காரம் பண்ணி அவரை இப்போ வாக்கிங் நிர்வகித்து கொடுக்குறாரு. எல்லாம் உனக்கு வந்தாச்சு, நீ பிரம்மனிஷ்ட வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர் சொன்ன அனுபவத்திலிருந்து ரெண்டு எடுத்து நமக்கு விதிவியாசனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி ஸ்லோகங்கள் இப்ப போயிட்டு இருக்கு. அது குரு சொன்ன மாதிரி அந்த ஸ்லோகங்களை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரம்மஜானமானது வரத்துக்கு தான் கஷ்டம். ஏன் அப்படின்னா இடைஞ்சல்கள்லாம் இருக்கிறதுனால. ஆனா இந்த இடைஞ்சல்கள்லாம் போயிட்டா பிரம்மஜானம் வருதுன்றது அது ஒரு நிமிஷத்து வேலை, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு செகண்ட் கூட இல்லை அதுக்கு. அதனால அது வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு வெளிச்சம் இருக்கு, கண் இருக்கு, எல்லாம் இருக்குன்னா ஒரு குடம் இங்க இருந்தது. ஆனால் அதை பார்க்கறதுக்கு நீங்க என்ன எஃபர்ட் போடணும்? ஒண்ணுமே போட வேண்டாமே. கொட்டோயம் இது விஜயாசம் நியமஹா கோ அன்வேஷது. அதுல என்ன நியமம் இருக்கு? கண் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, குடம் இருக்கு. அதே மாதிரி நீங்க இருக்கீங்க, வேதாந்தம் படிச்சாச்சு, பிரம்மம் இருக்கு, அப்புறம் ஏன் தெரியல? தெரியறதுக்கு தெரியாம போறதுக்கான சான்ஸே இல்லையே அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு. வினா பிரமாண சிருஷ்டித்துவம் எஸ்மின் சரி பதார்த்ததி. பொருளின் உண்மையான அறிவு ஏற்படணும்னாக்கா அந்த பிரமாணம் கரெக்டா இருந்து எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா அதுல என்ன நியமத்தை எதிர்பார்க்கறது? அது பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ண, ஒரு நிமிஷம் நினைக்கணும் நான் பிரம்மன், அவ்வளவுதான், அங்க புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லி அந்த கட விவகாரத்துல எப்படி கண்ணால அப்படி பார்த்த உடனே உங்களுக்கு கடமானது தெரியறதோ அப்படிதான் இந்த நித்திய சித்தமான ஆத்மாவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாரு. சொல்லுவோம் அயமாத்மா நித்திய சித்தா பிரமாணே சதிபாசதே நதேசம் நாபி வா காலம் நசுத்திம் வா அபேக்ஷதே. அயமாத்மா, இந்த ஆத்மாவானது அயமாத்மா பிரம்மா, இது எப்படி இருக்குன்னா நித்திய சித்தமா செல்ஃப் எவிடென்டா இருக்கு. எவர் எக்ஸிஸ்டிங்கா செல்ஃப் எவிடென்டா இருக்கு. அதனால அதை தெரியறதுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்க பிரம்மன்னு தெரியறதுக்கு உங்களுடைய தயவு தேவையில்லை தவிர ஒரு அபேட்சியமே அதுக்கு இல்லை. பிரமாணே சதி என்ன ஒண்ணு, உங்களுக்கு அந்த வேதாந்தத்தை நீங்க படிச்சிருக்கணும், நீங்க பிரம்மாண்டத்தை தெரிஞ்சிருக்கோம். எப்படி குடத்தை பார்க்கும் போது வெளிச்சம் இருக்கு, கண் இருக்கும், அப்ப வந்தா மாதிரி உங்களுக்கு இந்த அறிவு இருந்ததுன்னா போதும். ஏன்னா இந்த ஆத்மாவானது தனக்குத்தானே காமிக்க போறது உங்களுக்கு நித்திய சித்தா. அதுக்கு அந்த கடத்திலேயாவது நீங்க கண்ணால அப்படி பார்க்கணும். இது அது கூட இல்லை, இது உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ளேயே தெரிய போறது. பிரமாணே சதி பார்த்ததே, இது நல்லா உங்களுக்கு தெரிய போறது. இது இந்த கர்மாவோ உபாசனையோ இருந்தது. ஆனால் அதுல நிறைய அபேட்சாலாம் இருக்கு. ஒரு கர்மா பண்ணணும் அப்படின்னாக்க எந்த காலத்துல பண்ணணும், ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த நாள்ல பண்ணோம், வசந்தே வசந்தே அப்படின்னு வசந்த ருதுக்காக காத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரிஷிகளுக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பார்த்து பண்ணணும். எந்த இடத்துல பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். தேசம் எங்க கண்ட இடத்துல எல்லாம் பண்ண முடியாது. அதை ஏன்னா தகராறுலாம் வரும். தேசம் காலம், அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஒரு நியமங்கள்லாம் இருக்கு. காத்தாட இப்படி குளிச்சுட்டு வரணும், இப்படி பண்ணணும், இப்படி சோமலத்தை இடிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கர்மாவில் இருக்கு. தேசம், காலம், சுச்சி, இது மூணும், இளம் பொருள் ஏவல், இது எல்லாம் எதிர்பார்த்து தான் ஒரு விதாச்சனம். அதே மாதிரி உபாசனையானது எப்படி இருக்கு, உபாசனை யோகமும் அப்படிதான் இருக்கு. எல்லாம் எப்படி குரு சொல்லி கொடுத்தாரோ அது மாதிரிதான் நீங்க உபாசனை பண்ணோம். அப்படி இருந்தாலும் அது பண்ணோம். இப்படி தொடுனா இப்படி தொடுதான், இப்படி தொடுனா இப்படி தொடுதான், ஏன் எதுக்கு அப்படின்லாம் நீங்க கேட்க முடியாது. இந்த உபாசனை இதெல்லாமே காத்தால குளிச்சுட்டு வந்துதான் காயத்ரி பண்ணணும். அது பண்ண உடனே சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் பண்ணணும். பூர்வபாகம் இல்லாம பண்ண முடியாது. இப்படி அநேக நியமங்கள் அதுக்கு. எதுக்கு? கர்மாவுக்கும் உபாசனைக்கும். தேசம், காலம், சௌச்சம் இதெல்லாத்தையும் எதிர்பார்த்திருக்கு. ஆனா இந்த 4ஆம் பிரம்மன்றது தெரிஞ்சு எவிடென்டா இருக்கும் போது இதுக்கு என்ன தேசமாவது, காலமாவது, சௌச்சமாவது எதுவும் இதை எதிர்பார்க்கறது இல்லை. தேசம் நாபி வா காலம் நசுத்திம் வாபி அபேட்சதே. இது தேசத்தையோ காலத்தையோ சுத்தியோ இது ஒரு நாளும் அபேட்சிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இதுவரைக்கும் அந்த ஐய கரெக்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஐயோட ஒண்ணு சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ஐ ஆம் பிளைண்ட், ஐ ஆம் லேம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் தப்பு. அதை எடுத்துட்டு அந்த ஐய மாத்திரம் நீங்க பிடிச்சிட்டா போதும். எதை உடனமோ அதை விட்டுட்டு எதை பிடிக்கணுமோ அது அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் சாமான்யமா அந்த ஐ தெரியாது. அந்த நான்ன்றது அது இன்னொருத்தரோட சேர்ந்ததுன்னா தான் அது இதுவாயிடும். அது நான்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அந்த நான் தான் பிரம்மா அப்படின்ற விசேஷ ஞானமாக அந்த பிரமாணத்தினால வந்துடுது.
அப்படி பிரமாணத்தினால வந்ததான அந்த நான் தான் பிரம்மம் என்ற அறிவை உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய எஃபர்ட் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அதுவாகவே இருக்க காரணத்தினால் அது எந்த ஒரு காலத்தையும் தேசத்தையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா அது நித்திய சுத்தமாக இருக்கிறது, நித்திய சுத்தமாக சுப்பிரகாசமாக இருக்கிறது. நான் எல்லாருக்கும் தெரியாது. எல்லாரும் யாரை கேட்டாலும் அது உயிரோட இருக்கியான தெரியுது, நான் தெரியுது. அதனால செல்ஃப் எவிடென்டா இருக்கு. அது நான் தான் பிரம்மோன்றது தெரியல. அது தெரியறதுக்கு இந்த பிரமாணம் வேணும். அந்த பிரமாணமான அந்த அறிவோடு நீங்க அதை பார்த்தீர்களே, ஆனால் அது தெரியறதுன்றது எப்படி இந்த வெளிச்சத்துல குணமானது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சதோ அப்படி அதுவும் தெரியும் அப்படின்னு சொன்னார். அதனால அந்த ஒரு நிச்சயத்திலிருந்து நீ வெளியில வந்துடாதப்பா அப்படின்னு அந்த சிஷ்யனுக்கு அட்வைஸா பண்ணாரு. தேவதத்தைன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. தேவதத்தோ அமித்யேதே விஞ்ஞானம் சிரபேட்சகம் தத்வத் பிரம்மவிதோ யஸ்ய பிரம்மாஹம் இதி வேதனம். தேவதத்தா இந்த பையன் கரெக்டா 10 மாசம் அம்மா வயசுல இருந்து பிறந்து 10 நாள் ஆன உடனே இவனுக்கு புண்ணியாவாஜனம் பண்ணி இவனுக்கு நாமகரணம் பண்ணியாச்சு. இவனுக்கு தேவதத்தன்னு நாமகரணம் ஆச்சு. அதுலேருந்து அவன் என்ன பண்ணா, எவ்வளோ நாள் தேவதத்தன்னு கூப்பிட்டான்னாக்க உடனே திரும்பி பார்க்கறது பழக்கம் ஆயிடுச்சு. இப்படியே ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அவனுக்கு அந்த தேவதத்தன்றது சொல்லாலும் சொல்லலைனாலும் அது ஏதாவது தேசம் காலம்லாம் காத்தாலதான் அவனுக்கு தேவதத்தன்ற பேரு மத்தியானத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த காலத்துலதான் இந்த தேசம் எங்க காலத்துல இருக்கும்போது தான் நான் ராஜகோபால் வெளியில வந்தேன்னா வேற அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? அப்படின்னா என்ன, தேசம் காலம் சௌச்சம் இதெல்லாம் எதிர்பார்க்காமலேயே இவனுக்கு அப்பா அம்மா வச்ச பேரானது எப்படி சோ நேச்சுரலிட்டி அப்படியே தெரியுது. ஒருத்தனுக்கு நேச்சுரலா வந்து அவனுடைய நேச்சரானது என்ன இருக்கும்னாக்க உடனே தெரியணும். அது இப்போ தண்ணி இருக்குன்னா அதனுடைய நேச்சர் சீக்கிரமா இருக்கிறது தான். அதை நீங்க வெந்நீரா காய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வெந்நீரானது திருப்பியும் அதனுடைய ஒரிஜினல் நேச்சருக்கு வந்துடும். அப்படி இந்த தேவதத்தன் அப்படின்னு ஒரு பெயர் வந்துருச்சுன்னா அவன் எந்த காரியம் எப்படி என்ன வேகம் போட்டாலும் சினிமாலாம் போட்டா திருப்பி வீட்டுக்கு வரும்போது தேவதத்தனா அதுக்குள்ள வந்துடுவான் அவன். இப்படி தேவதத்தோ அகம் ஏதத் விஞ்ஞானம், இந்த அறிவானது எப்படி வந்தது? எதையும் அபேட்சிக்கவே இல்லை, தேசத்தையோ காலத்தையோ அபேட்சிக்காம அவனுக்கு வந்து எப்படி ஸ்திரமா எப்ப கேட்டாலும் அவனுக்கு தன்னுடைய பேரானது யார் கூப்பிட்டாலும் உடனே திரும்பி பார்க்கிற அளவுக்கு வந்துட்டோ. அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் புரியுதுன்னாக்க நான் தான் பிரம்மன் யாரு வேதாந்தத்தினால தெரிஞ்சிருக்கானோ அவனுக்கு தத்வது பிரம்மவிதா அப்படி இந்த பிரம்மத்தை அறிந்தவர்களும் அப்படிதான் பிரம்மாகம் இது வேதனம், நானே பிரம்மா அப்படின்னு அந்த அறிவானது அவருக்கு அது போலவே ரொம்ப சுலபமா இடம் பொருள் ஏவல் இது எதையும் எதிர்பார்க்காமலேயே இருக்கிறது. எப்படி தேவதத்தனுக்கு தேவதத்தன் கூப்பிட்ட உடனே இடம் பொருள் ஏவல் திரும்பி பார்க்கிறானோ அவருக்கு தான் தான் அந்த தேவதத்தன்னு தெரியுதோ, அப்படி அகம் பிரம்மா என்று இந்த வேதாந்தத்தினால அறையப்பட்டதான நாலேஜ் ஆனது நிச்சயமா அவன் பிரம்மா என்று பிரம்ம வித்தைகள் அதிலேயே தான் இருந்துட்டு இருக்காங்க. அது எதையும் அபேட்சிப்பதில்லை, ஒரு டிபெண்டன்ஸா அவருக்கு கிடையாது அப்படின்ற டிபெண்டன்ஸ்னா இடம் காலம் தேசம் சௌச்சம் இந்த ஒரு கமிட்மெண்ட்டும் அவருக்கு கிடையாது. வான்னா ஏவ ஜகத் சர்வம் ஆசதே யஸ்ய தேஜஸா அநாத்மகம் அசத் துச்சம் கிம்னு தஸ்யாவபாசகம். சூரியன் இருக்கார், அவர் இல்லுமினேட்டர். அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் ஒழிக்கிறார். இந்த லைட் இல்லைன்னா கூட எல்லாரையும் உங்களை ஒழிக்கிறார், என்ன ஒழிக்கிறார், நேரம் ஒழிக்கிறார், மைக்க ஒழிக்கிறார், எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு இருக்கார். ஆனா இது எதுவுமே அவர் ஒழிக்காது. இல்லுமினேட்டர் என்ன பண்ண எல்லாத்தையுமே இல்லுமின் பண்ணும், அவரை வந்து இதெல்லாம் வந்து இல்லுமின் பண்ணாது. அப்படி எப்படி ஒரு சூரியனானது எல்லாரையும் பார்க்கறதோ அப்படி இந்த ஆத்மாவானது உள்ளுக்குள்ள இருந்துட்டு எல்லாரையும் இல்லுமினேட் பண்ணிட்டு இருக்கே தவிர அவரை யாருமே பார்க்க முடியாது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படின்றது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னாக்க, நபத்திர சூரியோ பாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி சமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்திய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு கல்பூர ஆரத்தி பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. இந்த மந்திரமானது கட்டோபனிஷத்துலயும் வருது, குண்டகோபனிஷத்துலயும் வருது. அங்கு தத்திர சூரியோபாதி, ஏன்னா சூரியன் பாதிக்கிறமே ஆனால் அவர் இருந்தால்தான் வரும். பிரம்மம் இல்லாம எதுவுமே இயங்காது. வீஷாத்மாத்வாதே வீஷாதோ சூரியா வீஷாத்மாத் அக்னிஷ்ட இந்திரச்ச மிருத்யுருதாவதி பஞ்சமைதி அப்படின்னு அவர் இருக்கிற பயத்தினாலதான் டெய்லி எல்லாம் அவாவா இந்திரன் அவருடைய வேலையை செய்திருக்கார், யமன் அவருடைய வேலையை செய்திருக்கார், சூரியன் அவருடைய வேலையை செய்திருக்கார், சந்திரன் அவருடைய வேலையை செய்திருக்கார். அப்படி இருக்கிறதுனால அந்த பிரம்மம் இல்லைன்னாக்க அந்த சூரியனுக்கும் அந்த சூரியத்தனம் இருக்காது. அங்க தத்திர சூரியோ பாதி,
சந்திர தாரகம், சந்திரன் பிரகாசிப்பாரா, சூரியன் இல்லைன்னா அவருக்கும் அந்த பிரகாச சக்தி இல்லாம போயிடும். குதோய அக்னிகி, இந்த அக்னியை பத்தியும் இந்த மின்னலை பத்தியும் நான் சொன்னோமா, குதோய அக்னிகி சமேவ பாந்தம், அவர் எரிஞ்சாரே ஆனால் அனுபாதி சர்வம், இதெல்லாம் தெரியுது. சத்திய பாஷா, அவருடைய ஒளியினால்தான் இதெல்லாமே ஒழிக்கிறது. ஆகையினால் அப்பேற்பட்ட அந்த ஆத்மாவானது எப்படி சூரியன் மூலமாக ஒழிக்கிறாரோ, அந்த சூரியன் மூலமாக ஒழிக்கும் பொழுது ஜெகத் சர்வம் பாசத்தை இது எல்லாமே பாதிக்கிறதோ, அதே மாதிரி எத்திய தேஜஸா அவருடைய தேஜஸ்னாலதான் எல்லாமே ஒழிக்கும். அனாத்ம அசத்துச்சம் கிண்ணு சத்திய அவபாசகம், அவரை அப்பேற்பட்ட சூரியனையும் சந்திரனையும் பாதிக்கக்கூடிய பெருமை ஆத்மாவாக பிரம்மமாக இருக்க அவருக்கு தான் முடியும். அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண விஷயங்கள்ல இதெல்லாம் போய் ஜெகத் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த அனாத்மமான பொருள்களோ, இந்த பொய்யான பொருள்கள், அசத்தான பொருள்களோ, துச்சமான பொருள்கள், அற்பமான பொருள்களாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்கள்லாம் அவரை மாதிரி பிரகாசிக்குமா? ஆகாது. அதனால அந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், அவர் தான் பிரகாசிக்கிறார். அவர் பிரகாசத்தினாலதான் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது, அவர் தான் நீங்க அப்படின்னு அவர் திருப்பி ஒரு சொன்னார். அப்புறம் அடுத்தது சொல்ற, வேத சாஸ்திர புராணானி பூதானி சகலான்யபி ஏனார்த்தவந்தீதம் கிண்ணு விஜ்ஞாதம் விஜ்ஞாதாரம் பிரகாசயே. வேதம், சாஸ்திரம், புராணங்கள், எல்லா பூதங்கள் எல்லாம் எதனால அர்த்தமுடையதா ஆறுது? அவர் இருக்கிறதுனாலதான். பிரம்மம் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. வேதமானது அதுவும் ஒரு வார்த்தைகள் தான் இல்லையா? வேதமும் ஒண்ணுதான். சாஸ்திரம், சாஸ்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாசனா சாஸ்திரம், இப்படி பண்ணு அப்படி பண்ணு, பிரபுத்தருவா நிவர்த்தருவா, உங்களுக்கு இப்படி பண்ணு, இல்லைன்னா என்ன பண்ணு, அகரகர சந்தியாம உபாசிட்ட டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம். யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் புரியா, உடம்புல ஜீவன் இருக்கிற வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். இல்லைன்னா என்ன, இதை சாப்பிடாத இது சாப்பிட சுராம் விவேக் அப்படின்னு சொல்லுவோம். கலைஞம் தான் பட்சையே, இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஒண்ணு பிரவೃತ್ತಿயாவது சொல்லுவோம், இது நிவர்த்தியாவது சொல்லுவோம். அவ்வளவுதான் சாஸ்திரத்தினுடைய வேலை. அதை சொல்றதுதான். இந்த சாஸ்திரத்தினால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போச்சுன்னா இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்குப்பா, அதை தெரிஞ்சுக்கோ, ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா அப்படின்னு அதை சொல்லிக் கொடுக்கும். வேதமானது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இந்த புராணங்கள் என்ன, புராணங்கள்லாம் அதையே விஷயத்தே கதையா சொல்றது. கதையா சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? அதை இந்த வேதாந்த தத்துவங்கள் சீதை என்ன சொல்றான்னாக்க சித்தம் நிவர்த்தகத்வாத் அப்படின்னு ஆஞ்சநேயர் கிட்ட சொல்ற. எது சித்தமா இருக்கோ அதை யாராவது நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னா ஆத்மாவானது எங்கும் இருக்கு, அதை யாராவது மாற்ற முடியுமா அப்படின்னு இந்த வேதாந்த தத்துவத்தை அங்கங்க கதை மூலமாக சொல்லி இதை புரிய வைக்கிறது. இப்படி வேதம், சாஸ்திரம், புராணங்கள், அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், இது எல்லாமே எப்போ வேலிடிட்டி வருதுன்னா அந்த ஆத்மாவும் பிரம்மமும் இருந்தாதான் அதுக்கு வேலிடிட்டி வரும். ஏன்னா அர்த்தவந்தி எப்போ அர்த்தம் உள்ளதாக ஆகுமோ அப்போ அப்படிப்பட்ட அதை இன்னும் அப்படிப்பட்ட அந்த வேதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் தான் விஜ்ஞாதாவா இருந்து கொண்டிருக்கார். விஜ்ஞாதாரம்னாக்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னாக்க அறிபவனை எதை கொண்டு அறியறது? அவர் தான் அறிபவரா இருக்காரு. இந்த அறிபவனை போய் இந்த வேதத்தினாலேயும் சாஸ்திரத்தினாலேயும் அறிய முடியுமா அப்படின்னா அது வரைக்கும் அந்த அனாத்மா போகணும்ன்ற வரைக்கும் தான் சாஸ்திரத்துக்கெல்லாம் வேலை. அதுக்கப்புறம் ஆத்மா தெரியறதுன்றது செல்ஃப் எவிடென்டா இருக்கு. செல்ஃப் எவிடென்டா இருக்கிறதுனால அதை தெரியறதுக்கு இன்னொரு அறிவு தேவைப்படாது. பண்ண எப்படின்னாக்கா இந்த வெளிச்சம் இருக்கு, இந்த வெளிச்சம் இருக்கான்றது இந்த புத்தகத்தை பார்த்தா தெரியாது எனக்கு வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு ஒரு டார்ச் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வெளிச்சமா தானே இருக்கு. அப்படின்னா என்னன்னா இது விருத்தி வியாபியத்தை தான் இது பண்ண, பல வியாப்தம் இல்லை அப்படின்னு இதுக்கு முன்னாடியே நம்ம இதுல பார்த்திருக்கோம். அப்படி இந்த ஆத்மாவை அறிவதற்கு வேற ஒரு எந்த பிரமாணமும் தேவையாது. அது செல்ஃப் எவிடென்டாக இருக்கின்ற காரணத்தினால் அது பிருகதாரண்ய உபநிஷத்துல விஜ்ஞாதாரம் அரேகேன விஜானியா பிரியே அப்படின்னு மைத்திரேயிக்கு சொல்லும் பொழுது விஜ்ஞாதாரம் இதை அறிபவனாக இருக்கக்கூடிய அவரை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? அதை அறிந்து கொள்ளதா ஆயிட்டா அது இதுவாயிடுமே, அறியப்பட்டதாயிடும். அதனால அது அவாவாளுக்கு செல்ஃப் எவிடென்டா இருக்கும். நான் பிரம்மம் அப்படின்றது. இந்த வேதமோ சாஸ்திரமோ புராணங்களோ சகல பூதங்களோ எதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் முடியதோ ஆர்த்தோ அதை அறிகிறவனை, அந்த ஆத்மாவை எதுதான் பிரகாசிக்கும்? எதனால பிரகாசிக்க முடியாது. அது தானா செல்ஃப் எவிடென்டா தெரியணும். நான் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொன்னாரு. அது எப்படின்னா இந்த சாஸ்திரத்துல தாசோகம் இது சம்மோகா
சோகம் இது பிரமஹா. இது ரொம்ப வசதியான சாஸ்திரத்தினால இவன் கண்டுபிடிக்கிறான். நம்ம எல்லாம் ரொம்ப சின்னவா, பகவான் தான் பெரியவர் அப்படின்னு முதல்ல அறிவு வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவர் தான் நானு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் நானே தான் அவரு உங்களுக்கு தெரிஞ்சவொடனே இது ஞானம் வந்தது அப்படின்னு புத்தகத்துல படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் கூட வேல்யூவே கிடையாது. அது எப்படி, இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது. உங்களுக்கு அது புரியணும்னாக்க சகா அகம் இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக சூத சங்கீதையில தாசோகம் இது சம்மோகம், நான் தாசன் நினைக்கிறதும் மோகம் தான். சோகம் அவர் தான் நானு நினைக்கிற கூட ஒரு நினைப்பு இருக்காங்க. அந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் அது நினைப்பு பொய் தான். அது நானே அவருன்னு நினைக்கிறதும் பொய் தான். அகம் சகா நானே அந்த பிரம்மம் அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை. அதனால தப்பா ஸ்ரீ பரிசேஜ இந்த 3 எண்ணமும் உங்களுக்கு நிதித்தியாசனத்துல போன உடனே நீங்க பிரம்மமா இருப்பீங்க. இல்லைன்னா கூட அந்த எண்ணம் நான் பிரம்மான்னு நான் சொல்லும் போது நான் பிரம்மான்னு 2 வார்த்தை அதை விற்கிறது அத்வைத்தம் அங்க பாதிக்கிறது. அதனால நான் பிரம்மான்னு சொல்றது புரிய வைக்கிறதுக்காக சொல்றது தானே, அதுவா வருதுன்றது செல்ஃப் எவிடென்டா அது வரணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. என்ன ஏவம் ஏன் அப்படின்னா அது ஸ்வயம், அது ஸ்வயம் ஜோதியா இருக்கிறது. ஸ்வயம் ஜோதியா இருக்குன்னா நான் 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 எப்போது ஜோதிஷாம் ஜோதிகி அப்படின்னு ஸ்வயம் ஜோதி பிராமணம் அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்துல ஒரு பிராமணமே இருக்கு, ஸ்வயம் ஜோதி பிராமணம். அதுல இந்த விஷயம் என்ன சொல்றாரு, இந்த லிமிட்டடான வேர்ட்ஸ் வேதாந்தத்தினாலலாம் அதை புரிய வைக்க முடியாது. வேதாந்தங்கள்லாம் ஓரளவுக்கு கூட வருமே தவிர கடைசியா புரிஞ்சுக்கிறதுன்றது அவாவா கையில மாட்டி விடுறது இல்லையா. இல்லைன்னாக்கா அதுவும் சொல்லப்பட்ட விஷயமா அர்த்தம் ஆயிடும். அப்புறம் நாலேஜ் ஆயிடும். இங்க சப்ஜெக்டிவ் நாலேஜுக்கு எப்படி எந்த நாலேஜ் சொன்னாலும் அது ஆப்ஜெக்டிஃபை பண்ணிவிடும். அதனால அது தானே தெரியும் அப்படின்றத சொல்றதுக்காக வந்ததான் ஸ்வயம் ஜோதி. அதுதான் இப்ப சொல்றாரு, ஏஷ ஸ்வயம் ஜோதி அனந்த சக்தி ஆத்மா அப்ரமேய சகலானுபூதி யமேவ விஞ்ஞான விமுக்த பந்தஹ ஜயதி அயம் பிரம்ம விதுத்தமோத்தமஹ. ஏஷ ஸ்வயம் ஜோதிஹி, அவர் ஸ்வயம் ஜோதிஹி. இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் இதெல்லாம் இல்லாதவர் அவர். பிரமாதா பிரமேயம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா கூடவே அகங்காரம் கூட வந்துடும். இந்த பிரமாத்திரு பிரமேயம் பிரமாணம் அப்படின்ற அந்த 3 இல்லாத ஒரு நிலைக்கு பேர் தான் ஸ்வயம் ஜோதிஹி பேரு. அந்த நிலையில ஸ்வயம் ஜோதிக்கு தனக்குத்தானே செல்ஃப் எவிடென்டாக நான் பிரம்மமாகவே இருக்கு. அந்த நான்ற வார்த்தை கூட அங்க இல்ல, பிரம்மன்ற வார்த்தையும் இல்லாம இருந்து கொண்டிருக்கிறான் அந்த ஜோதிகி. அதுக்கு எப்படி இருக்குன்னா அனந்த சக்தி, அளவில்லாத சக்தி உடையது. ஏன்னா இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை மாயை வச்சுட்டு அது பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாயா சக்தியை நல்லா புரிஞ்சுட்டோம்னா இந்த மனசு புத்தி அகங்காரம் இதெல்லாம் மாயினால ஏற்பட்டதை தவிர அதுக்கு அதிஷ்டானமா இருக்கிறது அந்த ஸ்வயம் ஜோதி தான். அதுவானது எப்படி அதை புரிய வைக்கிறது, அது அப்பிரமேயமா இருக்கிறதுனால பிரமாண விஷயத்தினால அது புரிய வைக்க முடியாது. வேத பிரமாணத்தினால பிரமேயமா இருந்ததுனால புரிய வைக்க முடியும். ஒரு விஷயம் அறியத்தக்கதா இருந்ததுனால அறிவினால் அறியப்படும். இது கண்ணால பார்க்க முடியும்னாக்க என்னுடைய கண்ணு பார்க்கணும். இந்த ஆத்மாவானது கண்ணால எப்படி பார்க்க முடியாது, சுத்தம் அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அவ்யயம் சதா அரசம் அகந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை எப்படி பாக்குறது நானு அப்படின்னாக்க வேதாந்த பிரமாணத்தெல்லாம் பார்க்க முடியும். வேதாந்த பிரமாணமும் எது வரைக்கும் வரும், ஓரளவுக்கு அது சொல்ற வரைக்கும் தான் வரும். அது என்ன பண்றது, அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொல்லி விட்டு அது அப்பிரமேயம் அப்படின்னு சொல்லி. அப்பிரமேயம்னா என்ன, அது ஒரு நாள் ஊழிக்கோகல்லவே அறியவே முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம். அப்புறம் அதனாலதான் உடனே லலிதா சகஸ்ரநாமத்துல சொப்பிரகாஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேயமா இருக்குன்னாக்கா அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நினைக்கிட்டு போறீங்க, இருக்கு. அதான் நீங்க அது எப்படி சுயம் பிரகாசமா இருந்துட்டே இருக்கு. அதனால அப்புறமாயம் உங்களை நீங்க எப்படி அறிய முடியும். ஆத்மானம் கேன விஜானி, அது நீங்க அறிஞ்சீர்கள்னா அப்ப அறியப்பட்டதான் ஆயிடுவீர்கள். அப்ப அறிகிறவராதான் என்னைக்குமே இருக்க முடியும் அப்படின்ற அர்த்தத்துல அப்புறமேயா. ஆனா இது எப்படி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. சகல அனுபூதிக்கு எல்லாரும் அனுபவிச்சுட்டே இருக்கோம். எல்லாருடைய அனுபவமா இருக்கு. நான் எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த நானோட சேர்ந்து என்னுடைய அகங்காரத்தை போட்டேன். அது ஒண்ணுதான் நான் பண்ண தப்பு. அந்த அகங்காரத்தை நீக்குவதற்கு சாஸ்திரம் தேவைதான். அந்த சாஸ்திரம் இருக்குன்னா பாக்கி நிக்கிறது என்னவோ சிவன் கேவலம்னு நிக்கிறது அது ஒண்ணுதான். அது அப்பிரமேயமா இருக்கு, சுப்பிரகாசமாக இருக்கிறது. எல்லாருக்கும் சகலருக்கும் அது அனுபவபூர்வமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது எமேவ விஞ்ஞாய, இதை அறிந்ததுனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள்லாம் என்ன பண்ணாரு, எம் விஞ்ஞாய இந்த ஆத்மாவை அவ புரிஞ்சிட்டான். அவளுடைய நிதித்தியாசனத்தினால புரிஞ்சின்றதுனால இப்ப என்னாச்சு, அயம் பிரம்மவித்து, இந்த பிரம்மவித்தானவர் விமுக்த பந்தா, இந்த சம்சாரம் என்ற பந்தத்திலிருந்து அவர் விடுதலை ஆகிவிட்டார்.
அவரை நீக்கியவனா அவர் தான் உண்மையிலேயே சிறந்தவர். அவரை சிறந்தவர்னு சொன்னா லோகத்திலேயே நம்ம சிறந்தவர்னு நிறைய பேரை காமிச்சிருக்கோம். அந்த சிறந்தவர்லாம் இல்ல, சிறந்தவர்களுக்கெல்லாம் சிறந்தவர் அவர். அப்படி சொன்னாதான் அது புரியும். உத்தமர்களுக்கெல்லாம் உத்தமர் அவர். உத்து அப்படின்னா மேல இருக்கிறவர், சமஹான சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அவர் தான் சீபெஸ்ட் அப்படின்னாக்க நம்ம எல்லாரையும் லோக்கல்ல எல்லாத்துக்குமே அதுவும் இப்ப அதிசயோக்தி கேட்குமா, சாதாரணமா ஒரு சின்ன விஷயம் ஒரு இந்த கொள்கட்டை சாப்பிட்டா கூட ஃபேண்டாஸ்டிக் கேட்டுறான். அது எப்படி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும்? இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ண எங்க பார்த்தாலும் அதிசயோக்தி எப்படி இருக்கணும், பிரமாதமா இருந்தா அது எப்படி பிரமாதமா இருக்கும் அப்படின்னா இந்த அதிசயோக்தி சொன்னா இதுல சந்தேகம் வந்துடு. அதனால நீங்க நினைக்கிற அந்த அதிசயோக்திக்கெல்லாம் மேலான ஒரு அதிசயம் இது. உத்தமா பிரம்மவித்து உத்தமோத்தமா, அந்த பிரம்மவித்தானவர் உத்தமர்களுக்கெல்லாம் உத்தமமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மவித்துக்கள் அதை அறிந்ததுனாலதான், அந்த பிரம்மத்தை இப்படியாக அறிந்து கொண்டதுனாலதான் விமுக்த பந்தகா பவதி, அவர்கள் இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, அவளை பார்த்தே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நகித்யதே நோ விஜயி பிரமோததே ந சஜ்ஜதே நாபி விரஜ்யதே ச ஸ்வஸ்மின் சதா க்ரீடதி நந்ததி ஸ்வயம் நிரந்தரானந்தரசேன திருப்தஹ ரசோ வைசகா ரசக்ரியேவாயம் தத்வானந்தி பவதி அப்படின்னு அந்த ஆத்மரசத்தை அனுபவிச்சான். விபரே ராமரசம் தான். அந்த ரசத்தை அனுபவிச்சவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, நகித்யதே நமக்கு எல்லாம் எப்படின்னா எப்ப பார்த்தாலும் அன்பேவரபிள் கண்டிஷன் வந்துச்சுன்னா மூடும், நமக்கு டிப்ரெஷன் வந்துடுது. ஐயோ என்ன ஆகுமோன்னு ஐசி யூனிட்ல உட்கார்ந்துட்டு எல்லாம் அவசரம். அன்பேவரபிள் கண்டிஷன் வந்துட்டு அதனால் போகும் இவனுடைய புத்தி எல்லாம் சதறிடுறது, புத்தி நாசம் ஏற்பட்டு போயிடுது, என்ன பேசுறோன்றதே தெரியல. ஆனா அந்த ஞானியானவர் எப்பொழுதும் பிரபஞ்சத்தையே இருக்கக்கூடியவர், அவருக்கு எந்த ஒரு அன்பேவரபிள் கண்டிஷனும் அவரை கழிக்கவே கீர்த்தியது. He will not be depressed by any unfavorable condition. சரி, அதான் பண்ண மாட்டாரு. சந்தோஷமாவது கொடுவாரா அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் பிரமோதத்தை அவருக்கு சந்தோஷத்தையே கொடுக்காது. ஏன்னா இதெல்லாம் அதுக்குரிய நேச்சர் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்மளே என்ன சொல்றோம், இந்த இவங்கெல்லாம் அதிசயமா பேசுறாருனாக்க கொஞ்சம் வேதாந்தம் நம்ம வாசிச்சாலும் நமக்கு தெரியும் இதெல்லாம் அதிசயம், இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வைராக்கிய பாவம் வந்துடுறதுன்னா ஆத்ம ஞானிக்கு கேட்கணுமா? அவருக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்ததுனால நான் மோதத்தே இல்ல, அன்பேவரபிளா இருந்ததுன்னா அச்சித்தியது, அதனால வருத்தப்படுறதும் இல்லை. சரி, விஷயங்கள் இருக்கு, அதனால ஒரு தடவை ஆரம்பிச்சிருந்தாக்க இது போனா போது ஒரு திருப்திக்காக எடுத்தனா அதனால போய் அவருக்கு பற்று வருமானா, அதனால பற்றுனா சத்தியத்தை அது கூட ஒரு நாள் அவர் பற்று கொள்வதில்லை, அது திரும்பவும் வேணும் என்று நினைப்பதில்லை. நாவி விரைக்கத்தை அதுக்காக வெறுப்பா இருக்காரா அப்படின்னு பார்த்தாங்க, அதுக்காக அவர் ஒன்னும் வெறுக்கிறதும் கிடையாது. அவர் ஞானியானவர் என்ன பண்றாரு, அதனால யாரையும் அவர் வெறுக்கிறது. ஏன்னா அத்வேஷா சர்வபூதானி அப்படின்னு கீதையில சொல்லியிருக்காரு. துவேஷான்றதே அவருக்கு கிடையாது, யாரையும் வெறுப்பதில்லை, யாரையும் அவருக்கு விரும்புவதும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடியவருக்கு அவர் யாரையும் வெறுப்பது நாபி விரஜ்ய தேச, எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு மனிதர்களையும் அவர்கள் வெறுப்பதும் இல்லை. அப்படின்னா என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு ஆனந்த சித்தனா இருந்து சதா கிரீடதி, தன்னுடைய ஆத்மாவிலேயே அவ இருந்து கொண்டு எப்போதும் அப்படியே ரசிச்சிட்டு இருக்கா. கிரீடத்தினா விளையாடிட்டு இருக்காரு. அவரு திருப்தி எய்கிறவர் தன்னுடைய ஆத்மாவிலேயே அவர் விளையாடிட்டு இருக்காரு, அப்படியே சந்தோஷத்திலேயே அடைஞ்சிட்டு இருக்காரு. நந்ததி அப்படின்னாக்க ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய சந்தோஷம் எங்கேருந்து வந்து ஸ்வயம் நிரந்தர ஆனந்தம், அவர்கிட்டயே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமானது. நம்மளுக்கு வெளியில பொருள்கள்னால வரக்கூடிய ஆனந்தமானது அந்த பொருள்கள் அனுபவிச்ச கொஞ்ச நேரத்துல அது போயிடுறது. ஆனா அவருடைய ஆனந்தம் தன்னுடைய ஆனந்தமா இருக்கிறதுனால சதா நிரந்தரம், அந்தரம்னா விட்டு விட்டு விடாம அவருக்கு நிரந்தர ஆனந்த ரசேன திருப்தகாவா இருக்கார். அவரை பத்தி சொல்லும்போது சுரமந்திர தரு மூல நிவாசா அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒன்னும் கட்டிக்கிறது கிடையாது, அவர் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருக்காரு. போய் எங்கேயாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா அங்க போய் ராத்திரி படுத்துக்கிறார். சுரமந்திர தரு மூல நிவாசா, இல்லைன்னா ஒரு மரத்தடியில அவர் உட்கார்ந்து இருக்காரு. சையாபூசலம் அகினம் பாட்டா, கீழே தரையில படுத்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு அகினத்துல ஒரு மான் தொல் இருந்ததுன்னா அதுல கையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி இருக்காருன்னா, எஸ்ய ரமத்தே சித்தம் பிரம்மணி, யாருடைய சித்தமான பிரம்மத்துல ரமிச்சுட்டே இருக்காரோ அவரு நந்ததி நந்ததி நந்தத்யேவ அப்படின்னாரு பஜகோவிந்தத்துல. இப்படி நந்ததி நந்ததி அவர் இந்த சந்தோஷத்திலேயே இருக்கார்.
சதா கிரீடதி நந்ததி. இவரை பத்தி தான் கீதையில சிதம்பிரஜன் அப்படின்னு 2வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. இதேதான் அவர் 12வது சாப்டர்ல போய் சொன்னீங்கன்னா பராபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதே நிலைமையதான் அவர் சொல்றார். அதே மாதிரி 14வது சாப்டர்ல இவனதான் குணாதீதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒரே ஞானியை பத்தி தான் சொல்றது. ஆத்மதா ஆத்மகிரீடா ஆத்மா ராமஹா அப்படின்னா கீதையில அங்கங்க இந்த நிலையை சொல்லியிருக்காரு. இது சொல்லும் பொழுது அவர் இவன் எதோடையும் சஜ்ஜத்தே ந விரஜ்யத்தே ந கித்தியத்தே ந பிரமோதத்தே, இதெல்லாம் தான் அந்த ஞானியினுடைய குணங்கள். இப்படி ந கித்தியத்தே நோ விஷயை பிரமோதத்தே, இந்திரிய விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ந கித்தியத்தே இவனை ஒருபோது துன்புறுத்துவதில்லை. பிரமாதத்தே அது அவனை மகிழ்விப்பதும் இல்லை. ந சஜ்ஜத்தே இந்த விஷயங்கள்லாம் அவனை ஒரு நாளும் பந்தப்படுத்துவதில்லை. நாமி விரஜ்யத்தே இது மேலாம் அவர் ஒரு நாளும் வெறுப்பும் கொள்வதில்லை. நிரந்தர ஆனந்த ரசன எல்லையில்லாத கட்டுப்பாடு இல்லாத இந்த ஆனந்த ரசத்திலேயே அவர் சித்தாசன் இருந்து கொண்டு ஸ்வஸ்மின் தன்கிட்டையே தானாகவே ஸ்வஸ்மின் ஸ்வயம் தனக்குள்ளேயே தான் சதா கிரீடத்தி எப்பொழுதும் அந்த மகிழ்ச்சியோடையே அவர் உட்கார்ந்திருக்கார். உட்கார்ந்து அந்த ஆனந்தத்தை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கார். நந்ததி நந்ததி நந்தத்தியவ ஆத்ம கிரீடா ஆத்மகிருதி கிரியாவான் ஏஷ பிரம்மவிதாம் வரிஷ்டா அப்படின்லாம் உண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கு. சுரமந்திர தருமூல நிவாசா சையாபூதலம் அஜினம் வாசா சர்வ பரிகிரக போகத்தியாக, எந்த பரிகிரகமோ எந்த போகத்தையும் அவர் தியாகம் பண்ணதுனால அவருக்கு என்ன கட்சிய சுகம்னு கரோதி விராகா, அவருக்கு சுகம் வர வைராஜ்யத்தமா இருக்கக்கூடிய அவருக்கு சுகம் வராமையா போயிடும். இந்த விஷயங்கள்னால எதிர்பார்த்து வரக்கூடிய சுகம் தான் வரும் போகுமே தவிர ஆத்மானந்த சுகத்திலே அனுபவிக்கக்கூடிய அவருக்கு சுகமானது எப்படி வராம போகும் அப்படின்னு ஆச்சாரியர் கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப கொடுக்குறாங்க. இந்த சின்ன குழந்தைகள்லாம் விளையாடும் போது, நம்ம கம்ப்யூட்டர் விளையாடும் போது பசி அது நம்மளாம் உட்காந்து 1 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல விளையாடி பாருங்க தெரியும், கை வலிக்கும், கையை எவ்வளவு நேரம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவான். இந்த சின்ன பசங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, அந்த புத்தியே சிந்தனையே கிடையாது. அந்த தேகத்தினுடைய ஐடென்டிபிகேஷன் அதுங்க இல்லாததுனால ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கான். சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கலாம், அம்மா சாப்பிடுவாடா, மணியாச்சு காத்தால இருந்து ஒண்ணு சாப்பிடலாம் வாவான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியுது இல்ல. எப்படி அந்த பாலனானவன் எப்படி அந்த விளையாட்டுல கோபத்தை கொண்டு அந்த பசி தாகம் இதெல்லாம் இந்த உடம்பு வலி இதெல்லாத்தையும் மறந்துருக்கானோ, அப்படி இந்த ஆத்ம ஞானியானவர் பிரம்மத்திலேயே நம்பிக்கிட்டு இருக்காரே தவிர இதெல்லாம் அவருக்கு தெரியவே இல்லைன்றது அழகா. ஏன்னா இந்த ஞானிக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போதெல்லாம் பாலனையும் உண்மத்தனாய் தான் சொல்றது விளக்கம். பிரத்யா சத்பட விரகித கந்தா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா யோகி யோக நியோஜித சித்தா சமத்தே பால உண்மத்த ஏவ உண்மத்தமிவ, அவர் பாலனாகவும் உண்மத்தன் போலையும் இருக்காரு. அவர் அந்த ஞானியானவன் எப்படி இருக்கிற கிழிச்ச சட்டை ரத்தியா சட்பட கீழே இருக்கக்கூடிய இந்த துணிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து தச்சு விரகித கந்தா அதை ஒன்னா சேர்த்து அவர் போட்டு இருக்காரு. போட்டுட்டு புண்ணியம் பாவம் இதுக்கெல்லாம் அவர் அப்பாற்பட்டவராக இருந்து கொண்டிருக்கார். அவர் யோகத்துல வேணா யோகத்துல இருப்பார், இல்ல கர்ம யோகத்துல வேணா கர்ம யோகத்துல இருப்பார். அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு அவர் எப்படி இருப்பாரு, அவர் பாக்குற வாழ்க்கை அவரை பார்த்தா எப்படி இருக்குன்னா இப்படி போன மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னோம். பைத்தியம் மாதிரி இருக்காருன்னு சொன்னோம். பாலம் மாதிரியும் உண்மத்த மாதிரியும் இருந்து கொண்டு இருப்பார். ஏன்னா அவர் எப்பொழுதும் அந்த நிலையிலேயே இருக்காரு, அந்த பிரம்மத்தையே ரசித்து கொண்டு இருக்கக்கூடிய ஞானியா இருக்கின்ற காலத்துல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார். அதனால இந்த பாலஹான்ற திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஞானம் வந்த உடனே உபதேசிச்சான மௌனேன பால்யேன திஷ்டாதி அப்படின்னு சொல்றது. அவர் ஞானம் வந்ததுக்கு அறிகுறி என்ன, நிறைய பேச மாட்டார், மௌனமா இருப்பார். பாக்கிய அவஸ்தையில எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். எல்லாரையும் ரசிச்சுட்டு இருப்பார். அவர் இருந்தாருனாக்க யாரும் அவருக்குள்ள எல்லாரும் நல்லவன், எல்லாரும் குட், ஆல் ஆர் பியூட்டிஃபுல் பீப்புள். அவருக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலைதான் அவருடைய அக்செப்டிங் எவ்ரிபடி எவ்ரிதிங் ஆட்டிடியூட், அதையே சந்தோஷமாவும் இருப்பார் அவர். அதுதான் அங்க சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார், பால்யேன திஷ்டதி, இப்படி இருக்கக்கூடிய நிலைதான் ஞானியனுடைய நிலை. அந்த ஒரு சுத்திய மனசுல வச்சுட்டு எழுதுறாரு. சுதாம் தேஹப்யதாம் த்யக்த்வா பாலஹா க்ரீடதி வஸ்துனி ததைவ வித்வான் பிரமதே நிர்மமோ நிரகம் சுகி அப்படின்னார். சுதாம் பாலஹா எப்படி இந்த பசி தேகத்தியதம் தேகத்துல
இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தியக்த்வா மறந்து அது கூட வஸ்துனி கிரீடத்தி அந்த விளையாட்டு பொருள்ல வச்சுட்டு அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கோம். சகாயே அதே மாதிரிதான் வித்வான். இந்த வித்வான் ஞானியானவர் அவருக்கு என்னுடையது நான் அப்படின்ற ரெண்டு எண்ணம் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, எப்பொழுதும் அவர் இது ரெண்டு எண்ணம் வந்துச்சுன்னாக்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் போயிடும். இந்த நானே எனதுன்னு வந்துச்சுன்னா இது கூடவே துக்கம் வந்துடும். அது உங்களுடைய உண்மையான ஹாப்பினஸை போக்கக்கூடியது இந்த ரெண்டு விஷயம் தான், அகங்காரமும் மமகாரமும். இந்த நிர்மமாக இந்த பொசிஷன் ஃபேமிலி இதெல்லாம் எனதுன்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு துக்கம் வந்துட்டே தான் இருக்கும். இதிலிருந்து விடுபட்டான எனதுன்னு உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவனுக்கு துக்கம் வரதுக்கான சான்ஸே இல்லை. அது மட்டும் இல்ல, நிரகம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாடி மைண்ட் நானே நினைச்சிட்டு இருப்பேன், இதுக்கு வழியா எடுத்ததுன்னா நான் எனக்கு வலிக்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன். இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த நிர்மமாக நிரகம் இது ரெண்டும் இல்லாத அந்த வித்வானுக்கு சுச்சியா அவர் இருந்துட்டு இருக்கார். அவளுக்கு எப்படி இருக்குன்னா, பாலனானவன் எப்படி தன்னுடைய தேகத்தை மறந்தானோ அதே மாதிரி இவர் அகங்காரத்தை மறந்தார். அவருக்கு பசி தாகம் எல்லாம் இல்லாததுனால அகங்காரத்தை மறந்தது, தேகத்தேதம் இல்லாததுனால எப்படி மமத்துவம் இல்லாம இருக்கோ அதே மாதிரி நமக்கு அகத்துவமும் மமத்துவமும் இருக்கிற வரைக்கும் தான் பாலன் எப்படி இது ரெண்டுத்தையும் மறந்து விளையாடுறானோ அப்படி இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு அந்த ஞானியானவர் இருந்தாரே ஆனால் எப்போதும் பர்மனன்ட் ஹாப்பினஸ் அது அப்படின்னு சொன்னார். சுதாம் அப்படின்னாக்க பசி, சுதாம் தேகவியதாம் உடலில் ஏற்படக்கூடிய வியதா என்னக்கா அந்த கஷ்டங்கள், உடல்ல இருக்கக்கூடிய அந்த பெயின்லாம். சுதாம் தேகவியதாம் தியக்த்வா இத நாட் மைண்டி இத மறந்துட்டு இத தியாகம் பண்ணிட்டு பாலகா கிரீடத்தி வஸ்துனி இந்த பாலனானவன் இந்த வஸ்துக்களை இந்த தன்னுடைய விளையாட்டு பொருளோட விளையாடிட்டு கிரீடத்தி சகாயேவ அதே மாதிரிதான் இந்த வித்வானும் ரமத்தே சந்தோஷத்தை அடைந்து கொண்டே இருக்கார். எப்படி ரமத்தே அவர் எப்படி அது இன்பத்திலேயே இருக்கார். நிர்மமாக நிரகம் சுக்கி மமகாரமும் ஆங்காரமும் இல்லாதவராக அந்த என்னுடையது என்ற எண்ணமற்றவராக நான் என்ற எண்ணமற்றவராக இருந்து கொண்டு சுகமாக அவர் இன்பமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அதுக்கு சொல்ல உடனே அவருக்கு ஆசை வந்துச்சு. அது ஒரு பெரிய ஸ்லோகத்துல சொல்லணும். எப்படி அந்த பரிபராஜக சன்னியாசியா இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார், அந்த சன்னியாசியா இருக்கிறவர் விவிதிஷா சன்னியாசியில இருக்கும்போது பாடம் படிக்கணும்ன்ற கவலை இருக்கு அவருக்கு, புத்தகத்தை எடுத்துன்னு போகணுன்ற கவலை இருக்கு, படிக்கணும்ன்ற கவலை இருக்கு, எல்லாம் 4 பேர் வந்தாங்க மனசு விவகாரங்கள்லாம் கவனிக்கணும்ன்ற அவருக்கு ஞானம் வந்துட்ட பிறகு வித்வ சன்னியாசம் வந்த பிறகு அவர் எந்த ஒரு இடத்துலயும் நிக்க மாட்டேன், பாரிபராஜகம் தான் எனக்கு வேணும், பரிபராஜக சன்னியாசம் எடுத்துட்ட பரமஹம்ச சன்னியாசம் எடுத்துட்டா இருந்தேன். ஆனால் ஒரு கிராமத்துல 3 நாளைக்கு மேல தங்க கூடாது, அவருக்காக இஷ்டம் இருந்ததுன்னா எப்போதான் 5 நாள் வரைக்கும் தங்கலாம். ஆனா அவர் போயிட்டே இருக்கணும், எந்த இடத்துல போயிட்டே இருக்காரோ அந்த இடத்துல சாதுர்பாக்கியம் வந்துருச்சுன்னா இது பிளான் பண்ணாம அந்த இடத்துலயே இருந்துட்டு அவர் வேதாந்தத்தை டீச் பண்ண அப்பவும் வேதாந்தத்தை தவிர எதுவும் பேசக்கூடாது. அவரு சன்னியாசி எப்பொழுதுமே எங்கேயும் பேசக்கூடாது. இந்த லௌகிகமான பேச்சு பேசினா அது சன்னியாசிக்கு பொருத்தாத விஷயம். எப்பொழுதும் அவ 5 பேர் ஒன்னா கூட்டிட்டாருன்னா உடனே பேச்ச மாற்றி அவளுக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுத்தோம். அது ஒண்ணுதான் அவர் பண்ணணும், அதை தவிர எதுவும் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய சன்னியாசியை பத்தி சொல்றாரு, வித்வ சன்னியாசியை பத்தி சொல்றாரு. அந்த பரிபராஜகனா இருக்கக்கூடியவர் அவர் எப்படி இருக்காரு, சித்தாசூன்யம் அதைன்யம் அபைஷ்யமசனம் வானம் சரித்வாரிஷு சுவாதந்திரேன நிரங்குஷா இதிரபீஹி விக்ராமசானே வனே வஸ்ரம் சாலன தோஷனாதிரகிதம் திக்வாஸ்துஷய்யாமஹி சஞ்சாரோ நிகமாந்தரீஷுவிதாம் கிரீடா பரே பிரம்மணி அப்படின்னு அவருடைய கிரீடையெல்லாம் அவருடைய விளையாட்டெல்லாம் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் எங்க இருக்கு, வெறும் பரபிரம்மத்துலதான் அவர் உட்கார்ந்து இருக்கார். சிந்தா சூன்யம் அதைன்ய வைஷ்யமசனம் வானம் சரித்வாரிஷு சுவாதந்திரேன நிரங்குஷா இதிஹி அபீஹி நித்ரா ஸ்மசானே வனே வஸ்ரம் சாலன தோஷனாதிரகிதம் திக்வாஸ்து சய்யாமஹி சஞ்சாரோ நிகமாந்ததீஷு விதாம் கிரீடா பரே பிரம்மணி. ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம், மனபாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகமா எழுதிட்டார். அவருக்கு இந்த கவலைகள் அப்படின்றதே கிடையாது. அவருக்கு
கிரகஸ்தனுக்கு 1000 கவலை, எலக்ட்ரிசிட்டி பில் ஆரம்பிக்கிறது கவலை, பேங்க் டெபாசிட், நாளைக்கு போகணும், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன காத்தால டாக்டர் அப்பாயின்மெண்ட், இப்ப போய் அது தெரியாம ஐ எம் வெரி ஹாப்பின்னு வேற போய் சொல்லிட்டு எல்லார் கையிலயும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அவர் வெரி ஹாப்பி, எப்படி அவுட் ஹாப்பி சொல்ற காலத்திலேயே அவங்க இன்னொரு விஷயம் சொல்றது ஞாபகம் வந்துருது, இப்ப போனவங்க பிடிக்கணுமே, மைண்ட் இஸ் ஆல்வேஸ் எங்கேஜ். இப்படி சிந்தாவா இருக்கக்கூடியவன் யாரா கிரகஸ்தன். இந்த சன்னியாசிக்கு, பரிவராஜக சன்னியாசிக்கு என்ன ஒரி இருக்கு? அவருக்கு என்ன எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணுமா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டணுமா, மெட்ரோ வாட்டர் கட்டணுமா? ஒண்ணும் கிடையாது அவருக்கு. சிந்தா சூன்யம் அவருக்கு. ஒரு கவலையும் கிடையாது. கவலை இல்லாதவரா இருந்து கொண்டு அதை பக்ஷம் அசனம் பக்ஷம் யாரையா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்டு இருக்காரு. எங்க போனாலும் அவருக்கு பிச்சை எப்படி போடுறாங்க அப்படின்னாக்க அவரை வரவேற்று எல்லாரும் போடுறாங்க. அவருக்கு தைரியம் இல்ல. அதுல ஐயோ நம்ம பிச்சை எடுக்கிறோமேன்ற செல்ஃப் பிட்டி தைரியம், செல்ஃப் பிட்டி இல்லாம அதைரியம் வைஷ்யமச்சனம். அவர் சாப்பிடுறது என்ன கணக்கிறப்பட்டு அதுல உப்பு இருக்கா, காது இருக்கா, யாராத்துல இருந்து வந்தது, இது இவன் பண்ணானா, பிராமணம் பண்ணானா, அவாத்துல மஞ்சார் கட்டி இது பண்ணாரா, இந்த கவலை எல்லாம் ஞானிக்கு இந்த கவலையே கிடையாது. இதெல்லாம் தர்மசாஸ்திரத்திலேயே பட்டு வச்சு 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 அதுல கவலையை மேலும் மேலும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. வைஷ்யமசனம் என்ன கிடைக்கிறதோ அத சுவாத்மன்னம் யாசியதாம் அப்படின்னு உபதேச பஞ்சகத்துல அவர் எந்த அன்னம் கிடைக்கிற எதிர்ச்சா லாப சந்துஷ்டா, எதேச்சியா என்ன கிடைக்கிறதோ அதை ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நிலை அவளுக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வைஷ்யமசனம் அவளுக்கு சாப்பாடு அதுதான். பானம் சரித்வாரிஷு, பானம் அவளுக்கு தண்ணியானது எங்க கிடைக்கிறது? எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது. அங்க எந்த தண்ணி கிடைக்கிறது அவளுக்கு இந்த ஆர்ஓ வாட்டரு, மெட்ரோ வாட்டர், பேதெல்லாம் கிடையாது. எங்க தண்ணி இருக்கோ அதை எடுத்து குடிக்க வேண்டியதுதான். எப்ப தாகம் எடுத்ததுன்னா தண்ணி குடிக்கணும். தண்ணி எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த காலத்துல அவ போயிட்டு போது சரித்வாரிஷு பானம் அப்படின்னாரு. இந்த பானம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்கு. சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு கதை இருக்கு, அது ஞாபகம் வச்சுருப்போம். ஒரு பண்டிதர் என்ன பண்றாரு, யாகத்துல அவர் பெரிய சாமகர், அவருக்கு இந்த உச்சீத வித்தியில ரொம்ப உஷஸ்தாரு அவருக்கு. அவர் என்ன பண்ணிட்டா இருந்தாரு, அவருடைய ஒய்ஃபு ரொம்ப 2 பேரும் பசி ரொம்ப எங்கேயாவது போனா யாகம் அங்கங்க ஊருக்கு ஊரு யாகம் நடக்கும். அந்த யாகத்துக்கு போயிட்டாருனாக்க இவர் யாருன்றது அந்த யாகத்துல இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுட்டாருனாக்க இவருக்கு மரியாதை கிடைக்கும். ஆனா இவருடைய துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியவே தெரியாது. இவர் பெரியவர், அது தெரியாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டுல போயிட்டே இருக்காரு. ஒய்ஃபோட கூப்பிட்டு போயிட்டே இருக்க ரொம்ப பசி, ஒரு லெவலுக்கு மேல பசி வந்துட்டு உயிரே போற அளவுக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது தான் ஒரு யானைப்பாகன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய சேரியில உட்கார்ந்து செல்மாச்சத்தை உருந்த வேக வச்சு அதை போய் சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்ட உடனே இவருக்கா அதை கேட்காமே இருக்க முடியல, பசியா இருக்கு. அவனும் பாவம் பார்த்தா பெரியவரா இருக்கான், பிராமணரா இருக்கான், நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு அவன் நின்று இருக்கான். இவரால தன்னுடைய இதை கண்ட்ரோல் பண்ண, பிராண ஆபத்து வந்ததுனால போய் தப்பு இல்லைன்னு பாப்பா எனக்கு கொஞ்சம் நீ சாப்பிடறதுல கொடுக்குறியான்னு. ஐயோ நான் சாப்பிட ஆரம்பிச்சேனே எச்சையாச்சேன்னு. பரவாயில்ல போய் என்னுடைய பிராணமே போகிற நிலையில நீ கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட இருந்தா, அதுக்கு என்ன நீங்க தாராளமா இருக்கீங்க, என்னால 1 நாள் 2 நாள்லாம் பசியோட இருக்க முடியும், உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாள் சாப்பிடலன்றீங்களேன்னு இதுதாங்க எடுத்துங்கன்னு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், அதுல 1 ரூபா சாப்பிட்டாரு, அதை எடுத்து 1 ரூபா அங்கோசரத்துல கட்டி வாய்ப்பு வச்சுட்டாரு. அவளை விட்டுட்டு வந்திருக்காரு. வந்த உடனே என்ன பண்ணாரு, விக்கல் எடுத்தது. அவன் உடனே பக்கத்துல அவனோட தோல் பையில தண்ணி எடுத்து கொடுத்தா, அந்த தண்ணி நான் குடிக்க மாட்டேன், இது எச்சல் இருக்காரு. அவனுக்கு புரியவில்லை, என்ன நான் சாப்பிட்ட எச்சனை போய் சாப்பிடுறேன், ஆனா நான் கொடுக்குற தண்ணியை ஏன் கொடுக்க கூடாதுன்னா, எனக்கு பிராணத்துக்கு வரும்போது ஆபத்து தர்மா நான் எது வேணாலும் ஐ கேன் காம்ப்ரமைஸ். தண்ணிக்கு நான் எதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேனாக்க இங்க பக்கத்துல சரிப்பு இருக்கு, அங்க போய் நான் சரிப்பு வாங்கி குடிச்சுக்கிறேன், அது எதுக்கு உங்ககிட்ட குடிக்கணும்னு பெருசு எடுக்கணும் தாரண கதை இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா அப்படி நியமங்களா இருந்தவர்கள். அப்படி அவளுக்கே இருக்குன்னா பரிவராஜக சன்னியாசி போய் அந்த தண்ணிக்கு கவலைப்படுவானா? சரி துவாரி சுப்பானம், அந்த எங்க தண்ணி கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தண்ணி குடிச்சுட்டு இருந்தாங்க. சுவாதந்திரியேன, அதுவும் அவருக்கு எப்படி
சுதந்திரமா அவர் எங்க வேணாலும் போவாங்க. நமக்கு நம்மளுடைய நாளையினுடைய ப்ரோக்ராம் இஸ் டிசைடட் பை மை ஃபேமிலி. எனக்கு ஒண்ணும் தெரியாது, காத்தால தோணும் அங்க போனேன் இங்க போனேன் ரேஷன் வாங்கணும் அப்போனா ஒரு சுதந்திரமே கிடையாது. என்ன ஒன்னா அதை வாங்கணும் இதை வாங்கணும், எப்ப பார்த்தாலும் டாக்டர் he will decide my என்னுடைய ப்ரோக்ராம். யாரோ இருக்கிற டாக்டர் டிசைட் பண்ணுவான், எங்கேயோ இருக்கிற ரேஷன் காரன் டிசைட் பண்ணுவான், எலக்ட்ரிசிட்டி பில் காரன் டிசைட் பண்ணுவான். ஒரு சுதந்திரமும் கிடையாது நமக்கு. அவருக்கு இதெல்லாம் கிடையாது. அவர் சுதந்திரமா போக அவர் இஸ் நாட் கண்ட்ரோல்ட் பை எனிபடி. அப்படி சுவாதந்திரியேன அது பத்திரம் இல்ல. நிரங்குஷானா அவரை யாரும் குத்தி விடுறதுக்கே அந்த ஆள் கிடையாது. அங்குஷம் அப்படின்னாக்க யானைப்பாகர் என்ன பண்ணுவான், அந்த கஜத்தை போகும்போது அது குத்தினானா அதுக்கேற்ற ரைட்ல போனோம்னா ஒரு குத்துவான், அது ரைட்ல போகணும், லெப்ட்ல போனோம்னா குத்துவான், உட்காருன்னா அதுக்கு ஒரு செய்கை, இப்படி வச்சுன்னு எப்ப பார்த்தாலும் அதை இயக்கிட்டே இருப்பான். இப்படி நம்மள இந்த குடும்பமானது எப்ப பார்த்தாலும் அங்குஷத்தை போட்டுட்டே இருக்கு, நம்மளை இயக்கிட்டே இருக்கும். அவரை இயக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவர் நிரங்குஷா, அவரை யாரும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லை. அவர் நிரங்குஷா ஸ்திதி, நிரங்குஷமான ஒரு ஸ்திதி அவருக்கு. யாரும் அவர் கேட்பாருன்றதே கிடையாது. அவர் பாட்டு பிரம்மத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அபிஹினா பயம்ன்றதே கிடையாது, நாளைன்ற பயமே கிடையாது அவருக்கு. நமக்கெல்லாம் என்ன பண்ணா நாளைக்கு இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணா அடுத்த வாரத்துக்கு எண்டில் ஆயிடுச்சுன்னா 70 வயசு ஆயிடுச்சுன்னாக்கா மூச்சுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்றது, இதுக்கெல்லாம் பிளான் பண்ணா அவருக்கு ஒண்ணும் கிடையாது. ஃபியூச்சர் பயமே கிடையாது அவருக்கு. ஏன்னாக்கா அவர் ஆத்மாதான் மோஸ்ட் செக்யூர்டு பர்சன். அவருக்கு என்ன செக்யூரிட்டி போறது. அப்புறம் எங்க நித்ரானாக்கா ஏசி வேணும், நல்ல படுக்க வேணும், இல்லைன்னா தூக்கம் வராது, பெட்டு வேணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு. நேர நித்ரா ஸ்மசானே மனே, யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஸ்மசானத்துல போய் படுத்துட்டா நிம்மதியே தூங்கலாம். அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. வீட்டுல இருந்தாதான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ், காலிங் பெல்லு போனலாம். அங்க போனாக்க ஸ்மசானத்துக்கு போனா ஸ்மசானத்துல ஜம்முல அவர் படுத்துட்டு இருப்பாரு. சிந்தா சூன்ய அதைன்ய பட்சியமசனம் பானம் சரித்வாரிஷு வாசந்திரியேன நிரங்குஷா நித்ரா ஸ்மசானே வனே. இப்படி அவருடைய ட்ரெஸ் அப்படின்னாரு. இன்னைக்கு என்ன போடுறது, நாளைக்கு என்ன போடுறது, அதுக்கேற்ற மாதிரி போடுறதா, இதுக்கேற்ற மாதிரி போடுறதா, இந்த வேஷ்டிக்கு இந்த வஸ்திரத்தை தான் இந்த அங்க வஸ்திரத்தை எடுத்துக்கிறதா, அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. வஸ்திரம், அவருடைய வஸ்திரமானது எப்படி ஷாலன சோஷனாதி ரஹிதம். இது 2 ப்ராப்ளம் இந்த வஸ்திரத்துல. ஒண்ணு அது துவைக்கணும், கட்டிட்டோம்னாக்கா அது ஒரு பிரச்சனை. 2வது நம்ம ஊருக்கு போயிட்டாங்கன்னா காத்தால பார்த்தாக்கா அதை குளிச்சுட்டு எங்க உணர்த்துறதுன்னு ப்ராப்ளம். அது எப்படி காயும் ப்ராப்ளம், பிளைட்ல எடுத்துட்டு வருதா ப்ராப்ளம், இதெல்லாம் ப்ராப்ளம் நமக்கு. இந்த சோஷனம் ப்ராப்ளம், சாலனம் ப்ராப்ளம், இது 2 அவர் கிடையாது. அவர் வாட்டுக்கு எப்படி இருக்காரு அவரு. சாலன சோஷனாதி ரகிதம் வஸ்திரம். அவருக்கு துவைக்கிற பிரச்சனை இல்லை, காய போடுற பிரச்சனை இல்லாததான ஒரு வஸ்திரம். அது என்ன திக்கு. அவர் திகம்பரதான் இருக்காரு. அவருக்கு ஒன்றும் ட்ரெஸ்ஸே கிடையாது. ட்ரெஸ் இருந்தாதானே இது. அவர் பாட்டுக்கு இந்த திக்கு தான் அவருக்கு. நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட், அவ்வளவுதான். அப்புறம் நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், மேல கீழே 10 திக்கு. அவ்வளவுதான் அவருடைய ட்ரெஸ்ஸே தான். திகம்பரான்னு பேரு அவளுக்கு. திக்கே அம்பரம், அவளுக்கு திக்கு தான் அம்பரம். இந்த ட்ரெஸ் அவ எதிர்பார்க்கறது இல்லை. இல்ல அப்படி இல்லையா சொன்னா அப்படி அவதூட்டாலா போறது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை சார். அந்த காலத்துல அவளெல்லாம் மரியாதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இப்ப அந்த காலத்துல இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே அவதூத சுவாமிகள்லாம் வந்தா ஒரு துண்டு கட்டின்னு தான் வருவா. அப்படின்னா எப்படின்னா இல்லைன்னா ஒரு தோல்லையோ இல்ல ஒரு துண்டோ கட்டிக்க. அதை பத்தி அழுக்காது கீழப்பட்டுனா அது பாட்டுக்கு வருவோம். கூட வரதா தான் வருவேன். அப்படியே குளிப்பார், அப்படியே அதோடய போவார். அது காயணும்ன்ற பிரச்சனை கிடையாது, அதை துவைக்கணும்ன்ற பிரச்சனை இல்லை. அதுக்கு பேர் தான் மர உரின்னு பேரு. அதான் மாமர் கட்டின்னு போனார். இந்த மர ஊதி எல்லாம் கட்டின்னு போனா இது துவைக்கிறது ஈக்கிறது இந்த மடி ஆச்சாரம் இதெல்லாம் கிடையாது. அது சர்வதா மடி. அது அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு வஸ்திரம் சாலன சோஷனாதி ரகிதம் வா அஸ்து வஸ்திரம் இல்ல. அவருக்கு வஸ்திரம் இருக்கட்டும், அது இந்த சாலன சோஷனாதி ரகிதமா இருக்கணும். இது துவைக்கிறது ப்ராப்ளம் இல்லாத ஒரு வஸ்திரம். அப்படியே அவர் எங்க படுத்துப்பாரு, ஷையா மகி நக பூமி. அவர் எங்க படுத்துப்பாரு, பூமியில தான் படுத்துப்பாரு. சுரமந்திர தருமூல நிவாசனா ஷையா பூசலம் அஜினம் வாசனா. அவர் ஷையால தான் படுத்துப்பாரு. அவருக்கு ஷையான படுக்கையானது இந்த தரதான் அவருக்கு. ஷையாமகி சஞ்சாரா. அவருக்கு ஜாலியா நம்ம பண்ணிட்டே இருக்காரு. அந்த சஞ்சாரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நிகமாந்த வீதி. நிகமம் அப்படின்னாக்க சாஸ்திரம் அர்த்தம். நிகமாந்த தேசிகர்
அப்படின்னு சொல்றோம். நிகமான சாந்தம் வேதாந்தம், நிகமாந்தம்னா வேதத்தினுடைய அந்தம். வேதாந்தத்துல போட்ட அந்த பாதை அது என்ன? வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா கௌமீனவந்தா கருவாக்கியவந்தா. எப்ப பார்த்தாலும் அந்த வேதாந்த விசாரம் தான் அவருக்கு. அவருடைய பிரச்சனை எல்லாம் என்ன? பிரம்மாஸ்மி சொல்லிருக்கு, தத்துவமசி சொல்லிருக்கு, பிரஜானம் பிரம்மான்னு சொல்லிருக்கு, அயமாத்மா பிரம்மா சொல்லி அதே சித்தனையில பிரம்மத்திலேயே இருக்கிறது தான் அவருடைய சஞ்சாரங்கள் முழுக்க. எங்க இருக்குன்னா அந்த மனசெல்லாம் அந்த வேதாந்த வாக்கியத்தெல்லாம் இருக்கு. சஞ்சாரா நிகமாந்த தீபிஷு விதாம் விதாம், இப்படி அறிந்தவர்களாக பிரம்ம விதாம் அப்படின்னு அர்த்தம். இங்க விதாம் கிரீடா, அவளுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன? பரே பிரம்மணி, அவ அதுலயே எப்போதும் ரசிச்சுட்டு இருக்கவளுக்கு தனியா ஒரு என்டர்டைன்மெண்ட். நம்மள மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படியே போயிட்டு அங்க எங்கேயாவது போய் மலையெல்லாம் பார்த்துட்டு வரணுன்றது கிடையாது. அவ எப்போதுமே மலையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. எப்போதும் பரபிரம்மத்திலேயே ரசித்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தா சூன்யமதைன்ய வைஷ்யமசனம் பானம் சரித்வாரிஷு சுவாதந்திரேன நிரங்குஷா ஸ்திதிஹி அபீஹி நித்ரா ஸ்மசானே வனே வஸ்த்ரம் ஷாலன சோஷனாதிரஹிதம் திக்வாஸ்து ஷய்யாமஹி சஞ்சாரோ நிகமாந்ததீஷு விதாம் கிரீடா பரே பிரம்மணி. விதாம் அந்த பிரம்ம வித்துக்களுக்கு சிந்தா சூன்யம், கவலை என்பது கிடையாது. அதைன்ய பட்சம், தன்னை தானே செல்பிட்டி இல்லாமலேயே தைரியமா போய் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். அவளுக்கு அது அந்த நினைப்பே இல்லை. இது போய் வாங்குறது தப்பு, நம்மளா இருந்தா வெக்கப்படுவாங்க. போய் நம்ம முதல்ல எடுத்துக்கிறதா, கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம். இந்த லஜ்ஜை எல்லாம் அவளுக்கு கிடையாது. அந்த லஜ்ஜைக்கு பேர் தான் தைரியம். அந்த அதைன்ய பட்சம் அது முதல்ல இல்ல. பானம் சரித்வாரிஷு, அவர் அந்த தண்ணியானது எங்கெல்லாம் ஆத்து இருக்கோ அங்கெல்லாம் சுவாதந்திரியேன விதங்குஷா, ஸ்வேச்சையாக யாராலையும் கண்ட்ரோல் பண்ணாததான ஒரு அபீஹி ஸ்திதி, ஒரு பயமற்ற நிலை. அல்லது நிரங்குஷா ஸ்திதி அபீஹி, அதையும் பிடிச்சிக்கலாம். இல்ல அப்படியும் சேர்த்து சுவாதந்திரியேன நிரங்குஷா ஸ்திதி அபீஹி ஸ்திதி, யாராலையும் கண்ட்ரோல் பண்ணதா தனக்குத்தானே வாழக்கூடியதான, யாரும் அடக்கல் இல்லாததா பயமற்றதான ஒரு நிலை அவருக்கு. நித்ரா ஸ்மசானே வனே, நித்ரையானது சுடுகாட்டிலேயோ வனத்திலேயோ, இல்ல சுடுகாடு என்கிற வனத்திலேயோ எங்க வேணாலும் அவர் படுப்பார். வஸ்திரம் சாலன போஷனாதி ரகிதம், ஆடையானது துவைக்கிறது உலர்த்தது அப்படின்றது இல்லாததான ஒரு மர உரியோ தோல்வியோ படுக்கையை போட்டுண்டு மகிஷையா தரையில போய் படுத்துண்டு அத்து சஞ்சார நிகமாந்த நீதி, எப்போதும் அவருடைய சஞ்சாரம் எங்க இருக்கு? அந்த வேதாந்த பாதையில தான் இருக்கு. அவருடைய வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தா அப்படின்னு கிரீடா பரபிரம்மணி, அந்த பரபிரம்மத்துலதான் அவர் விளையாடி கொண்டே இருக்கிறார் எப்பொழுதும். விமானமானந்தீரமேதது உலகி அசேஷான் விஷயானுபஸ்திதான் பரேட்சயா பாலவதாத்மவேத்தா யோ அவ்யக்தலிங்கா அனனுசக்த பாஷ்யா. விமானம் அப்படின்னாக்க அந்த விமானம் இல்ல, மானம் இல்லாத அபிமானம் இல்லாததான். அபிமானம்ன்றது யாருக்கும் கிடையாது, யார் மேலேயும் கிடையாது, அவருடைய சரீரத்திலேயே அவருக்கு கிடையாது. ஆத்மவேத்தா ஏத சரீரம் விமானம், இந்த ஆத்மாவேத்த அந்த ஆத்மஞானியா இருக்கக்கூடியவர் இந்த சரீரத்துல அபிமானம் இல்லாமல் ஆனா இருக்க அப்படின்றதுலாம் அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆலம்பிய பரேட்சையா, யார் யார் தனக்கு நாடி வராலோ அவ என்ன சொல்றாலோ அதை கேட்டுட்டு உபஸ்திதான் பரேச்சான், யார் யார் இவரை நாடி வருகிறார்களோ அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் அவ என்ன சொல்றதெல்லாம் அவர் கேட்கிறார். அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒண்ணு அதுல எல்லாம் ஒன்னும் என்னமே இல்லை. நான் ஏதாவது கொடுத்தாரா, பாருங்க நல்லா இருக்கு, எங்க ஆத்துல பண்ண, எங்க ஆத்து செடியே வளர்ந்தது, இது மாம்பழமானது எங்க ஆத்து போட்டது, அப்படியா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல போறாரு. அது பிடிப்பா இருந்தாலும் அதான் சொல்ல போறாரு. அவது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவளுடைய மனசை கோணப்படுத்த கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. சன்னியாசியுடைய அழகு. எங்க ஆத்து பிச்சை எப்படி இருந்ததுன்னு உங்க இடத்துல அந்த மாதிரி கேட்டாருன்னா அது சன்னியாசின்னு சொன்னார். என்ன சொல்லுவார்? நல்ல உப்பு தூக்கல்னு சொன்னா கரெக்டா ஆயிடுவார். ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரொம்ப உங்களை மாதிரி யாரும் சமைக்க முடியாது அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி சந்தோஷப்பட்டு சொல்ல முடியாது அவரு. அப்படி யார் யார் பரட்சியா உபசிதான் தங்கிட்ட வரவாண்டிய ஆசைக்கு ஏற்ற மாதிரி விஷயா அதேதான் எப்படி பாலவத்தே குணத்தி, சின்ன குழந்தைங்க எப்படி ரசிக்கிறதோ அது மாதிரி. அப்படியா ரொம்ப நல்லா இருந்ததுமாப்பா, என்ன மாதிரி சாக்லேட் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு அந்த குழந்தை சொல்றது, நேற்று தான் வாங்கி கொடுத்தோம், அது மறந்து அந்த அந்த சந்தோஷத்துல எமோஷன்ல
அதே மாதிரி இவாள எமோஷன்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு இந்த கிரகஸ்தாலாம். அதனால அவளை திருப்திப்படுத்தினா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சின்ன குழந்தைங்கள்லாம் எப்படி சொல்றதோ அப்படி சொல்லுவாரு. புணர்ச்சி புணர்ச்சினா அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு அவருடைய வெளி அடையாளங்களை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அவன் பிரம்மத்திலேயே உட்கார்ந்து இருக்கா. அவளை பார்த்தா உங்களுக்கு தெரியாது. அவர் பார்த்தா என்ன இப்படி சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றாரு, இவன் அவளை பத்தி கமெண்ட் அடிப்பான். அவர் என்ன ரூஸ் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. இப்போ எதை எடுத்தாலும் நல்லா இருக்கு, நான் உப்பு போட மறந்துருக்கேன், ஏதாவது பண்ணி சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே சொல்லுவான். அவர் ஒண்ணு அதெல்லாம் படவே இல்லை. அவர் வெளியில இருக்கக்கூடிய லிங்கம் எதுவுமே அவருக்கு இல்லை. எக்கமான லிங்கங்கள் இல்லாதவர். அனனுசக்த பாக்கியா வெளிப்பொருள்ல ஆசக்தியே இல்லை அவருக்கு. என்ன அவருக்கு யார பார்த்தாலும் பாலஸ்தாவது கிரீடாசக்தா, என்னடா இந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கு. தருணஸ்தாவது தருணி, இந்த சின்ன பையன் என்னடான்னா இந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்கான். தருணஸ்தாவது தண்ணி சக்தா, இது விருத்தஸ்தாவது சித்தா சக்தியா, எப்ப பார்த்தாலும் கவலை. சாப்பிட்ட வந்தாங்க இவரால ஒரு மருத்துவ பாட்டு வீட்டுல இந்த பெரியவர், ஐயோ வாத்தியார் வரணுமே சமைக்கணுமே, இவ ஏற்றுப்பாளா, ஏற்றுதான் ஏற்றுக்கு போறா. பாட்டு பொண்ணு மேல இல்லாத சந்தேகம் எல்லாம் பட்டு கண்டால ஏற்றுப்பாளா, சமைப்பாளா, பண்ணுவாளா இப்படின்னு அவருக்கு அவரே எப்ப பார்த்தாலும் சித்தா சக்தா. இத ஒளி பண்றத விடவே மாட்டேன்றாரு அவரு. பிரச்சனை இருந்தா சின்ன குழந்தையா இருந்தா விளையாட்டுல இருக்கான், யுவாவா இருந்தா பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கான், வயதானவரா இருந்தா இந்த மாதிரி ஒரு வீட்டு உண்டு இல்லைன்னு ஆகிறாரு. இவர் டென்ஷன் பண்றது இல்ல, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் டென்ஷன். ஒரு வாரம் அவர் விருத்தாவது சித்தா சத்தா, கடைசியில பரே பிரம்மணி கோபின சக்தா, அந்த பிரம்மத்தை கிட்ட யாருமே அட்டாச்மெண்டா இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார். அப்படி இவரு அனனுசக்த பாக்கியா, இவருக்கு ஒரு ஆசக்தியும் இல்லை. அவருக்கு பிரம்மத்திலேயே தான் ஆசக்தியா தவிர பரே பிரம்மணியில தான் அவருக்கு ஆசக்தி இருக்கே தவிர எதுலயும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. திகம்பரோவா ஆம்பரோவா சுகம்பரோவாபி, சிஷ்யனுக்கு அந்த ஞானியினுடைய ஞான நிச்சயனுடைய ரெண்டு பேரும் ஒருத்தர் ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ரசிக்கிற மாதிரி கொஞ்ச நேரமாவது கவலையை மறந்து இந்த ஞானியினுடைய வாழ்க்கையை நம்ம வாழலையா, அதே மாதிரி அவன் ரெண்டு பேரும் அவன் நிஜமாவே வாழ்ந்தாங்க. அவ்வளவுதான். திகம்பரோவாபி சாம்பரோவா வகம்பரோவாபி சிதம்பரஸ்தா உன்மத்தவத்வாபி பாலவத்வா விசாஷாடவத்வாபி சரதி அவன்யாம். அவன்யாம் இந்த பூமியில அவ எப்படி சரதி அப்படின்னு பாருங்க. அந்த ஞானிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்கன்னா, திகம்பரா திசைகளையே ஆடையாக உடையவர், திகேவ அம்பரகா திகம்பரகா. அவளுக்கு தனியே ஒரு திரத்துல கூட நாட்டம் கிடையாது. எது இருக்கோ அப்படி காத்தால அவன் பிரம்மத்திலேயே இருக்கான். அவன் தூங்கினதும் தெரியாது, எழுதுதும் தெரியாதுன்னா அவருக்கு எப்படி தெரியும்? அவ பாட்டி ஜாலியா போயிட்டு இருக்கா. திகம்பரனாக இல்ல அபிஷ சாம்பரகா இல்ல போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் அது என்னதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் தான் பிரம்மத்திலேயே உட்கார்ந்து அப்படி போயிட்டு இருக்காரு. கம்பரஹா இல்ல போல நினைக்கவனா ஞானம் வரதுதான் கவனம். அவர் என்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன, காவி ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன, தோல் பண்ணிருந்தா என்ன, யாரு ஞானியோ அதுதான் கணக்கு. அந்த ஞானம் தான் பிரம்ம ஞானம் தான் கணக்கே தவிர அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். திகம்பரனாக இருக்கட்டும், சாம்பரனாக இருக்கட்டும், சுகம்பரனாக இருக்கட்டும். ஆனா எது முக்கியம் அப்படின்னா சிதம்பரஸ்தா, எப்பொழுதும் அந்த ஹிருதயாகாசத்துல இருக்கக்கூடிய அந்த சிதாகாசத்துல அந்த பரமேஸ்வரனையே நினைச்ச அந்த ஆத்மாவையே நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய சிதம்பரஸ்தா, சித்தம்பலத்திலேயே நிலை பெற்றக்கூடிய அந்த ஞானம் ஞானி அவர் எப்படி இருப்பார்? உன்மத்தவத்வா வைத்தியம் மாதிரி போயிட்டு இருப்பாரு. பாலவத்வா இல்ல சின்ன பையன் பாலகனை போல போயிட்டு இருப்பாரு. இல்ல பிசாசவத்வா பையனை போலையோ இந்த உலகத்துல சஞ்சரித்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு சொன்ன. திகம்பரோவா பிசாம்பரோவா வகம்பரோவா சிதம்பரஸ்தா உன்மத்தவத்வா பாலவத்வா பிசாசவத்வா விசரதி அவன்யாம். அவள் தான் இந்த பூமியில எப்படி சஞ்சரிக்கிறான் அப்படின்னாக்க திகம்பரமாகவும் சஞ்சரிக்கலாம், இல்ல ட்ரெஸ் போட்டவனாகவும் இருக்கலாம். அவளுக்குலாம் அவளை அங்குஷம் போடுறதுக்கு ஆளே கிடையாது. அவ எப்போதும் பிரம்மத்துல ரசிச்சிருக்கா. சாம்பரோவா கம்பரோவா தோல்ல வேணாலும் போட்டுக்கிட்டா. அவளுக்குலாம் இந்த நான் தோல் போட முடியாது, தோலை பைய எடுத்துன்னு போக முடியாது, இதெல்லாம் கிரகஸ்தனுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. இந்த செருப்பு போட முடியாது, அந்த செருப்பு போட முடியாது, இதை போட்டுட்டா தப்பா நினைப்பாங்க. அவருக்கு அதெல்லாம் கிடையாது. எது வேணாலும் அவர் போட்டுப்பாரு. ஆனா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், எப்பொழுதும் அவருடைய சித்தானத்து அந்த அம்பலத்திலேயே நிலை பெற்று இருக்கும், சிதம்பரத்திலேயே. உன்பத்தவத்வாமி அவர் நீங்க
பைத்தியம்னு சொன்னாலும் அவருக்கு கவலை இல்லை, பாலன்னு சொன்னாலும் அவருக்கு கவலை இல்லை, பிசாசின்னு அவர் தலையெல்லாம் வளர்த்துருக்கிறத பார்த்து பயந்துட்டு 2 பேரும் ஓடினாலும் அவருக்கு கவலை இல்லை. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து சரதி அவன்யாம் அப்படிதான் சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்லிட்டு இருந்தாராம். அவர் பாட்டுக்கு எங்க போனாலும் போயிட்டு இருந்தாரு, வந்தாரு, திடீர்னு வந்தாரு, நின்னாரு, அப்படின்லாம் நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கான். அவருக்கு பாருங்க அந்த அதிஷ்டானம் கூட 4 இடத்துல இருக்கு. அவர்கிட்ட மானாமதுரையில கேட்டா உண்மையிலேயே அவர் இங்கதான் போனாரு, அது பார்த்தவாள்லாம் இருக்கா, நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம் அப்படின்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல இல்ல அவர் சேலத்துலதான் பக்கத்துலதான் அவர் போனாரு, இந்த நெரூர்ல தான் போனாரு அப்படின்னு அங்க ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு இங்க ராமநாதபுரம் தாண்டி ஒண்ணு இருக்கான், அங்கேயும் அவ வச்சிருக்கான். கராச்சியில ஒண்ணு இருக்குன்றாங்க, கராச்சியில ஒண்ணு இருக்கு, அவர் அங்க இருந்தாருன்னு. இது என்ன ஞானிகள்லாம் அங்கங்க போயிருக்காரு, அங்கங்க பார்த்திருக்காங்க. எல்லாம் இப்படி இருக்காங்க. அவன் என்ன அவனுக்கு பைத்தியம் மாதிரி போயிட்டு இருந்திருக்காங்க, இல்ல பிசாசு மாதிரி போயிட்டு இருக்காங்க, இல்லைன்னா பாலர்கள் மாதிரி அவர்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இப்ப இந்த நிலையில இருந்தவர்களுடைய கதை தான் இது. திகம்பரோவாபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு திகம்பரர், அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு என்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் இது. அவர் என்ன பண்ணிருக்காரு, போன உடனே ஸ்டேஷன்ல அவரை பார்த்தாராம் அந்த சன்னியாசிய. இவர் ஆனந்த தாண்டவம் ஸ்டேஷன்ல அவர் உட்கார்ந்து இருந்தாராம். என்ன சுவாமி இங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணாராம். ஏடா போற அப்படின்னா, இந்த மாதிரி எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு வந்தேன், அப்பாவை பார்க்கறதுக்கு வெறும் கையோட போவியாடா அப்படின்னு சொல்லிட்டு பழம் கொடுத்தாராம். சரியா அதை எடுத்துட்டு அவ அப்பாவை போய் பாக்கிறதுக்கு போனா பழம் வேணா அவ அப்பா அடிச்சாரன், ஏன்னா கையில காசே இல்லைட்டு எதுக்குடா என்ன பாக்கிறதுக்கு பழத்தை செலவு பண்ண அப்படின்னு. அவர் சொன்னாதான் இல்ல இப்பதான் நான் ஒன்னும் வாங்கல, சாமியை பார்த்தேன் நானு, சாமியார் தான் கொடுத்தாருன்னாரு. உடனே பழாம அதுக்கு ஒரு அடி அடிச்சாரன், நேற்றுதான் நான் தான் அவரை மெட்ராஸ்க்கு ட்ரெயின் அவர் எப்படா இருப்பாரு அவரு இருக்கல. அப்புறம் அவ அப்பா போவோமா இல்லை இப்ப நான் பார்த்தேன் சாமிடா சொல்லி ஸ்டேஷனுக்கு போனா அவர் இல்லையா. வந்தவொடனே இவனுக்கு ரொம்ப வருத்தமாச்சு, என்னடா இது நிஜமா நடந்தது, எங்க அப்பா நம்ப மாட்டேன்றாரு, பழம் இருக்கு எல்லாம். அப்புறம் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டான். வந்தவொடனே திருப்பி அவனும் அவன் அப்பாவும் அந்த சாமியாரை பார்த்து கேட்கட்டாரான், அன்னைக்கு நான் உங்களை பார்த்தேன் என்னாலே ஆனந்த தாண்டா இருக்குன்னா, ஆமா பார்த்தேன், நீங்க தானே பழம் கொடுத்தீங்க, ஆமா இவர் என்ன அடிச்சாருன்னா, ஏன்டா அடிச்சா அவனை, நான் தான் கொடுத்தேன், நீங்க தான் அன்னைக்கு இல்லையா, ஆமா நான் நீங்க மெட்ராஸ் போயிருந்தேன் அவரு அப்படின்னா அவளுடைய செய்கை அப்படி நம்ம ஒன்றும் புரிந்து கொள்ளவும் முடியாது. இது நடந்தது. அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க, இன்னும் இது இந்த காலத்திலயும் இருந்திருக்காங்க. அப்படி திகம்பரோவாதி, அவர் திகம்பரர் தான், ஆனா ஒரு துண்டு கட்டிட்டு இருப்பார், நான் பார்த்திருக்கேன் அவரை, துண்டு கட்டிட்டு இருப்பார் அவர். திகம்பரோவாதி சாம்பரோவா சொகம்பரோவாதி சிதம்பரத்தா உன்மத்தவத்வாதி பாலவத்வா விசாசவத்வாதி சரதி அவன்யா. இப்படியாக இந்த பூமியில இந்த ஞானிகள்லாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஞானியினுடைய அவசிய 2 பேரும் பேசி ஒருத்தர் ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இதை இதனுடைய அடுத்த பாகத்தை 540 வரைக்கும் ஆயிருக்கு. அடுத்தது அடுத்த பார்க்கலாம் 25ஆம் தேதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.